ஸோ இங்கே ஒரு பொண்ணு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்கா. ஸோ அன்பார்ச்சுனேட்டாக அவள் சாக்ஸில் ஒரு ஹோல் விழுந்துருது. அதை பார்த்து ஷாக் ஆனவ டைம் இல்லைன்னு செக்யூரிட்டி கிட்ட பிளாக் பென் வாங்கி அதை கவர் பண்ண ஆரம்பிக்கிறா. அதே நேரத்தில் ஒரு சீரியல் ஆக்டர் அவன் கீஸை வாங்கலாம்னு செக்யூரிட்டி ரூமுக்கு வர்றான். அப்போ அந்த பொண்ணு பெண்ணோட வரதை பார்த்துட்டு அவள் ஃபேன்னு நினச்சி அந்த ஆக்டர் ஆட்டோகிராஃப் போடலான்னு போகிறான். ஆனால் அந்த பொண்ணுக்கு அவனை யாருன்னே தெரியல. ஸோ அவனை கண்டுக்காமல் கிளம்பிடுறா. இதனால் அவன் பல்பு வாங்கி நிற்கிறப்ப மறுபடியும் திரும்பி வந்த அந்த பொண்ணு இதை செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துருங்கன்னு அவனை கடுப்பேற்றிட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண அந்த பொண்ணுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வேலை கிடைச்சிருது. ஆனால் அடுத்த நாள் அவள் ஜாயின் பண்ண வர்றப்ப அவள் ஆல்ரெடி பிரச்சனை பண்ண ஒரு லேடியை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறா. ஸோ அவள் வேகமாக அங்கே இருந்த ஒருத்தனை இழுத்து அவள் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா. பார்த்தா மறுபடியும் அவள் அந்த சீரியல் ஆக்டர் கிட்ட தான் பிரச்சனை பண்ணியிருக்கா. அதே நேரத்தில் அவள் பின்னாடி ஒளியிறேன்னு அவன் டிஷர்ட்டை வேற கிழிச்சிட்றா. இதனால அந்த ஆக்டர் இன்னமும் கடுப்பாயிடுறான். ஆனால் அவனுக்கு டைம் இல்லாததுனால அவள் ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அவள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா அவள் ஒரு சீரியல் ஆக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக போடுறாங்க. அந்த பொண்ணும் அவன் யாருன்னு தெரியாமல் கூகுள் பண்ணி அவன் ஃபோட்டோவை கண்டுபிடிக்கிறா. அதுக்கப்புறமா அவன் எங்கே இருக்கான்னு தேட ஆரம்பித்தவ அங்கே இருக்க ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு போனால் மறுபடியும் அந்த ஆக்டர் தான் வந்திருக்கான். பார்த்தா அந்த பொண்ணை அவனுக்கு தான் அசிஸ்டண்ட்டாக போட்டிருக்காங்க. இப்போ அந்த ஆக்டர் அவள் மன்னிப்பு கேட்டு புலம்ப போகிறான்னு நினைக்கிறான். ஆனால் ஃபோட்டோக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அவள் மறுபடியும் அவனுக்கு பல்பு கொடுத்துட்றா.